ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம். பெரியாழ்வார் திருமொழி என்னும் சொல்லும்படியான 4000 திவ்ய பிரபந்தத்தில் நெறிந்தகரும் என்னும் திருமொழியில் பெரியாழ்வார் அருளி செய்த 10 பாசுரம். நேற்று வரை 9 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 10வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். வாராரோ முளை மடவாள் வைதேவி தனை கண்டே, வாராரும் முளை மடவாள் வைதேவி தனை கண்டே, சீராரும் திரளனுமா தெரிந்துரைத்த கடையாளம், சீராரும் திரளனுமா தெரிந்துரைத்த கடையாளம், பாராரும் புகழ் புதுவை பட்டபிரான் பாடவல்லார், ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடிருப்பாரே, ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடிருப்பாரே. வாராரு முளை மடவாள் வைதேவி தனை கண்டு, ராவண சீதையை கவர்ந்து போய் அசோகவனத்தில் சிறை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு அடையாளமாக அனுமன் போய் தெரிவிக்கிறாரு. இப்போ 10வது பாசுரத்தில் அந்த 10 பாட்டினுடைய பலனை தெரிவிக்கிறாரு பெரியாழ்வார். அனுமன் சொன்ன அடையாளங்களை சொல்லக்கூடிய பாசுரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கின்றத கடைசி 10வது பாட்டில் பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரு. வாராரு முளை மடவாள் வைதேவி தனை கண்டு. வார்னா அந்த காலத்தில் வாருக்கு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. கடலை கடந்து ஒரு நாட்டுக்கு போய் யுத்தத்துக்கு போனாலும், தொழில் சம்பந்தமாக வேலைக்கு போனாலும் கடல் கடந்து போகிறதுக்கு வார்னு பேர். வாராரும் முளை மடவாள் வைதேவி தனை கண்டு. விஸ்வரூபம் எடுத்து கடலை தாண்டி அசோகவனத்தில் போய் சீதை நடிகத்தில் தெரிவித்த அடையாளங்களுடைய பலனை தெரிவிக்கிறார் இந்த பாட்டு. சீராரும் திரளனுமல் தெரிந்துரைத்த அடையாளம். பெரியாழ்வார் சொன்ன 10 பாசுரத்தினுடைய அடையாளம், அனுமன் தெரிவித்த அடையாளத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் இந்த பாட்டு. சீராரும் திரளனுமல் தெரிந்துரைத்த அடையாளம், பாராரும் புகழ் புதுவை பட்டபிரான் பாடவல்லார். பார்னா உலகம், பாராரும் புகழ் புதுவை. புகழ் புதுவைன்னு அந்த காலத்தில் வில்லிபுத்தூருக்கு ஒரு பேர். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்கிறாங்க. அப்போ புதுவைன்னு பேர். அந்த பார்னா இந்த உலகத்தார் புகழும்படியான திவ்ய தேசம் வில்லிபுத்தூர். பாராரும் புகழ் புதுவை பட்டபிரான். பட்டபிரான்னா பெரியாழ்வாருடைய புனைப்பெயர். பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர், பட்டபிரான், இப்படி பல பேர் அவருக்கு உண்டு. பாராரும் புகழ் புதுவை பட்டபிரான் பாடவல்லார். பட்டபிரான் பாடி அருளி செய்த திருமொழி என்னும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் நெறிந்தகரும் என்னும் சொல்லும்படியான 10 பாசுரம் பாடி பெரியாழ்வார் பாடி அருளி செய்த பாசுரத்தை அனுமன் தூது சென்று அடையாளங்களை தெரிவித்த இந்த 10 பாசுரத்தை யார் ஒரு சேவிக்கிறாங்களோ, பாடுறாங்களோ, கேட்குறாங்களோ அவருக்கு உண்டான பலனை தெரிவிக்கிறாரு. பாராரும் புகழ் புதுவை பட்டபிரான் பாடவல்லார், ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோல் இருப்பாரே. ஐயா ஏறாரு வைகுந்தத்து. பெரியாழ்வார் பாடி அருளி செய்த பாசங்களை யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு வைகுந்தம் உண்டு, வைகுந்தம் நிச்சயம் உண்டு. வைகுந்தத்து இமையவர்னா நித்தியசூரிகள் பேர். இமையவரோடு இருப்பாரே. பாராரும் புகழ் புதுவை பட்டபிரான் பாடவல்லார், ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரேன்னு சொன்னார்.
சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 21 சீதக்கடல்ல சேவிக்கிறாரு. கடைசி 21 பாசத்தை யார் சேவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் உண்டு. சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 21 உரைப்பார் போய். யார் உரைப்பார்னா யார் சொல்கிறாங்களோ உரைப்பார் போய் வைகுந்தம் தோன்றுவதாமே. இந்த 21 பாசர சேவைகளுக்கு வைகுந்தம் உண்டுன்னு பெரியாழ்வார் சொல்லிட்டார். மற்றவங்க யாரும் சொல்லி வைகுந்தம் போகணும்னு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. நான் ஆச்சாரமாக இருக்கிறேன், அனுஷ்டானமாக இருக்கிறேன், குளிக்கிறேன், பூணூல் அணிஞ்சிருக்கிறேன், மடி கட்டிக்கிறேன், சிண்டு கும்பிடி விட்டுக்கிறேன், நான் முத்தஸ்தானம் பண்ணிங்கன்னா ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம். அது தன்னுடைய ஆன்மீகத்துக்கு கொண்டு போகிற வழியே தவிர ஆனால் மோட்சம் வீடு கிடைக்காது. மோட்சம் கிடைக்கணும்னா ஆழ்வார்கள் அருளிய பாசனங்களை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் உண்டு. சீராரும் திரளனுமல் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டவீரான் பாடவல்லார். அந்த பெரியாழ்வார் பாடின பாசுரத்தை யார் பாடுறாங்களோ யாராரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாராமே. நம்மாழ்வார் சொன்னார், கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவைமிசை வரணவில் திரள் வழி அழிபொறையாய் நின்ற பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல். சடகோபன் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியில் முதல் 10 கடைசி பாட்டு. அந்த 10 பாட்டினுடைய பொருளை 10 பாசத்தினுடைய சேதிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பலன்னு கடைசி பாசம் தெரிவிக்கிறார். வரணவில் திரள்வழி அழிபறையாய் நின்ற பரன்னா மேலே, அடினா எம்பெருமானுடைய வைகுந்தம் இருக்கும்படியான பரன் அடிமேல் குருகூர் சடவம் திருக்குருகூர் அவதாரம் பண்ண நம்மாழ்வார் அருளி செய்த 1000 பாசுரத்தில் இந்த முதல் 10 பாசுரத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏறா வைகுந்தம் உண்டுன்னு தெரிவிக்கிறார். கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவைமிசை வரணவில் திரள்வழி அழிபொறையாய் நின்ற பரநடிமேல் குருகூர் சடகோவன் சொல் நிரல் நிறை 1000 இவை 10 வீடேன்னு சொன்னார். மண்ணுலத்த வாழன இந்த வீடு ஒரு பாகவதர் இறந்து போனார்னா அந்த வீடு. அது மாதிரி நம்மாழ்வார் நாடி நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமும் சொன்னார். வாடா மலர்னா மாலையெல்லாம் பூ மாலையெல்லாம் வாடிடும். வாடா மலர்னா பாசுரங்கள். வாடா மலர் கொண்டு நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே சொன்னார். அப்போ இறைவன் நாமங்களை சொன்னாதான் வீடு பாகி மோட்சம் கிடைக்கும். கைநாகத்து இடர்கடிந்த கனலாழி படையுடையார் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்க திருப்பதியின் மேல் மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வியந்தமிழ் விரித்த தமிழ் இசைத்தமிழ் இயல்தமிழ் கருந்தமிழ் செந்தமிழ் சொல்லும்படியான பெரியாழ்வார் பாடி அருளி செய்த திருவரங்கத்து அரங்கன் மேலே பாடின அந்த 10 பாசத்தை யார் செய்கிறாங்களோ விரித்த தமிழ் உரைக்க வல்லார். உரைக்க வல்லார்னா உரைக்கணும், பாடணும், பாடுறவத்தை கேட்கணும். உரைக்க வல்லார் எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடிக்கு அவன் திருவடி கீழே இணை பிரியாது இருப்பதாமே சொன்னார். ஆகையினால ஆழ்வார்கள் ஒட்டுமொத்தமாக ஆழ்வார் பாசனங்களை யார் ஒரு பாசனமாகுது இல்லை 10 பாசனமாகுது யார் சேவித்து இறைவன் நாமலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் உண்டுன்னு இந்த பாசுரம் மூலிமா தெரிவிக்கிறாரு. அடியேன்னு சொல்லலை, ஆழ்வார் நிறைய இன்னும் மேற்கோள் காட்டக்கூடிய பாசுரங்களாக இருக்குது. இறைவன் நாமலை சொன்னாதான் மோட்சம், ஆழ்வார் பாசுரங்களை சேவித்தால்தான் மோட்சம் தெரிவிக்கிறாரு. பாராரும் புகழ் புதுவை பட்டவீரான் பாடவல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பார்னு பெரியாழ்வார் சொன்ன அந்த 10 பாசுரம் கேட்டங்களும் பார்த்தங்களும் இறைவன் நாமங்களை சொன்னவங்களுக்கும் மோட்ச வீடு இறந்து போகிற காலத்தில் மோட்ச வீடு பெற்று இறைவன் திருவடியை அடையுமாறு வேண்டிக் கொண்டு இந்த 10 பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். நாளை மற்றும் ஒரு 10 பாசுரத்தை பார்க்கலாம். நன்றி வணக்கம். குறைநிறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம் என்று இந்த உரையை முடிக்கிறேன்.